ஹலோ! இன்னைக்கு ஒரு கிளையண்ட் வந்து சாரி குடுத்துருந்தாங்க. ஸோ, அந்த கிளையண்டோட சாரிக்கு நம்ம ஆரி ப்ளவுஸ் போடலாம். எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுதான் கிளையண்டோட சாரி. அவங்க சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ, அதனால தான் இந்த கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரீஸ் ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டு, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சாரி. அதுக்கு காம்பினேஷனா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் தான். இது வந்து பேக் நெக்கு. நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டு 3mm பீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா? ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புட்டாஸ் ஒரு ஃப்ளவர் புட்டாஸ் வந்து ஒயிட் கலர் பீடும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் வந்து கோதுமை பீடு இருக்கு இல்லையா? ஸோ, அது 3mm சைஸ் வச்சு நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நம்ம எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம போகிறோமோ, அதே மாதிரி ஆப்போசிட் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டும் வந்து அந்த மாதிரி இருக்கணும். குட்டி புட்டாஸ் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் புட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்டோன் செயின் செட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புட்டாஸ் வந்து சிங்கிள் புட்டாஸ் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் புட்டாஸ் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து அதாவது ஒயிட் கலர் பீட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கோல்டன் ஒயிட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ண மாதிரி நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒர்க்கு தான். ஏன்னா அவங்க கொஞ்சம் சிம்பிளாக தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க. இதில் நான் கொடுத்தது தான். இந்த பீட்ஸோட செலெக்ஷனும் ஸ்டோன் செயினும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து கொடுத்தது தான். அந்த புடவைக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னால அவங்க ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. இது ஒரு மேரேஜுக்காக வியர் பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராண்ட் லுக் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக மினிமமாக எப்படி நம்ம கிராண்ட் லுக் கொடுக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நான் பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்லைன்லேயே கிளாஸஸ் வந்து போகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆஃப்லைனில் கற்றுக்கிட்டவங்களும் சரி, ஆன்லைனில் கற்றுக்கிட்டவங்களும் சரி. நம்ம டீட்டெயிலாக இருக்கும். நம்மளோட கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். எப்போ டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணி தர மாதிரி தான் இருக்கும் நம்மளோட கிளாஸு. அது மாதிரி நான் கவுண்ட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா? ஸ்டார்டிங் எப்படி நம்ம இது பண்ணணுமோ அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்டும் நமக்கு வந்து அதே மாதிரி புட்டாஸோட முடிக்கிற மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்து நான் போட்டிருக்கேன். ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி ப்ளவுஸ் ஒரு ஆரி ஒர்க்குக்கு எப்படி ப்ளவுஸ் வந்து ஆரி டிசைன் போடுறதுக்கு எப்படி ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. நான் அந்த மெத்தட் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டைம் இருந்தால் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் லிட்டில் பிஸினால தான் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கனால. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம பார்க்கணும், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும். ஸோ இடையில நம்ம கஸ்டமரோட ப்ளவுஸையும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி தரணும். அதனால இது பேக் நெக்னால அங்கங்கே புட்டாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். கிளைண்ட் சொன்னதோட நான் எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் டைம் வரப்போ அந்த கிளைண்ட் நம்மளை தேடி வரணும். அந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நம்ம சார்ஜ் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட் தான். நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்குக்கு எப்போதுமே வந்து நான் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாகவே இருப்பேன். என்னோடய கிளைண்ட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாகவே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக காசு வாங்கி ஏமாற்றவும் மாட்டேன். கரெக்டான பைசா வாங்குவேன். என்னோடய ஒர்க்கிங் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே நான் ஃபினிஷ் பண்ணி தர மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்கெலாம் இவ்வளோ காசு இவ்வளோ இது அப்படின்லாம் சொல்லி நான் வந்து இது பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆஃப்டர் ஒரு டைலர் வந்து பார்த்திங்கன்னா
டைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு வந்து ரூ. 400 ரூ. 350 அப்படின்னு சொல்லி சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஒரு கிளையண்ட் கூட ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னன்னா கழுத்துக்கு கைக்கு மட்டுமே லேஸோட ஒரு மீட்டரே வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வரைக்கும் தான் இருக்கும் கோல்டன் கலர் லேஸு. ஸோ அது வச்சு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரூ. 400 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து சார்ஜஸ்லாம் பண்ணுறதா வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்கு ஏமாத்துறோம்? நேர்மையாக இருந்தால் நம்மளை தேடி கிளைண்ட் வந்து கண்டிப்பாக வராங்க. ஸோ எப்போதுமே நம்ம தொழிலுக்கு நேர்மையாக இருங்க. நம்ம தொழிலை ரொம்ப லைக் பண்ணுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே கடவுள் வந்து நமக்கு வந்து நல்ல கிளைண்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க. நான் அந்த ப்ளவுஸ் ஆக்சுவலி நான் பார்த்தேன், காமிச்சிருந்தாங்க. ஏன்னா ஏன் சொன்னேன்னா அந்த ப்ளவுஸ் தான் எடுத்து வந்து ஆரிக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு அளவு கொடுத்துருந்தாங்க. அது காமிக்கிறப்ப நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா ஒரு லேஸ் வைக்கிறதுக்கு 400 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் சொன்னேன், எங்ககிட்ட ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்டிங் வந்து 600 இருக்குது. நீங்கள் எப்படிலாம் லேஸ் வச்சு போடணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது தெரியாமல் தாக்கா ஒரு ஆசைக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பைசாஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் அவங்க சொல்லப்போனால் வீட்டில் இருந்தே பண்ணுறவங்க அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஒரு கடையில் வச்சு ஒரு தச்சு ஏதாவது பண்ணால் பரவாயில்ல. ஆனால் வீட்டில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வாங்குறாங்கன்னு சொல்லவும் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா புட்டாஸ் வந்து போடணும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் புட்டாஸ் வந்து 3 ஃப்ளவர்ஸ் புட்டாஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஆரி டிசைன்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து ஒர்க்கிங் டைம் அதிகமாக இருக்கிறனால கண்டினியூவாக நம்மளால் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ நான் எடுக்கிறத வந்து வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது வந்து பேக் சைட் நெக்கு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஜரினை வச்சு தான் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து பின்னாடி அந்த பார்டர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டிச் பண்ணுறப்ப. ஸோ அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நெக்கு. ஃப்ரண்ட் சைடு சேம் அதே பேட்டர்ன் தான். ஆனால் வந்து அங்கங்கே நம்ம புட்டாஸ் போடுறோம் இல்லையா தள்ளி, அதை வந்து நான் 2 தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்கு அதை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் 2 மட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஸ்லீவ்ஸ் பாருங்க. ஸ்லீவ்ஸ்லயும் சேம் அதே டிசைனு, அங்கங்க புட்டாஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அதோட ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட நீங்க பார்க்கலாம். டீட்டெயிலா தெரியும். ஒர்க்கு ஜூம் பண்ணி காமிக்கிறனால உங்களுக்கு டீட்டெயிலாஸா தெரியும். இப்போ பீட்ஸோட ரேட்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சார்ஜஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. நான் ஒரு டைம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பீட்ஸோட ரேட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ரேட்டு எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு நான் அதோட டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வீடியோஸ் போடணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த ப்ளவுஸு. ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த சாரீஸ் பாருங்கள், இதுதான் அந்த சாரீஸ். நல்ல ஒரு கனகாம்பர கலர், செம்ம கலருங்க. இது ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் சூப்பராகவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். பாய்.